வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இங்கே கவனிங்க. மனித உணர்வுகளுக்கும் மனித உணர்ச்சிகளுக்கும் உள்ள பொருத்தம் சரியா, 10 பொருத்தம் சரியா, இதுதான் இன்னைக்கு விவாதம். இப்போ மனித மனம் எப்படி கோள்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறது, உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்க போறோம். சூரியன் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துவான்? அதிகார உணர்வுகளை வெளிப்படுத்துவான், ஆளுமையை வெளிப்படுத்துவான், நிர்வாகத்தை வெளிப்படுத்துவான். அது மட்டுமல்ல, கட்டளை சொல்லை வெளிப்படுத்துவான். கட்டளை சொல். சூரியனோட உணர்வுகள் இப்படிதான் இருக்கும். சந்திரனோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு கவனிங்க. அன்பு, பண்பு, பாசம், நேசம். அன்பால் அனைவரையும் ஈர்க்க வேண்டும், கவர வேண்டும் என்று நினைப்பவன். செவ்வாய் வேகம் உணர்வுகள். செவ்வாயோட உணர்வுகள் எப்படின்னு பார்த்தீங்க? வேகம், கோபம், வீரியம், முரட்டுத்தனம், ஆத்திரம், அவசரம், முன்யோசனை இல்லாத தன்மை. யோசனை இல்லாத தன்மை. புதன் புத்திசாலித்தனம், சந்தர்ப்ப சமயோஜித புத்தி, திறமை, அறிவு, திட்டமிடுதல், கணக்கீடு, நடுநிலைமை. புதன் தான் கவனிக்கணும். இந்த உணர்வுகளை தான் புதன் வெளிப்படுத்துவான். காமெடி புதன், காமெடி, கோமாளித்தனம், வியாபார நோக்கம். புதன் தான். புதனுக்கு அப்புறம் தான் வியாபார நோக்கம் வரும். குரு ஒழுக்கம், நீதி, நேர்மை, நாணயம், தர்மம். அது மட்டுமல்ல, தத்துவம், ஆன்மீக நாட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைபிடிப்பாரு. இது குருவோட குணம். உணர்வுகள் இப்படிதான் இருக்கும். குரு எப்பயுமே அதாவது கோணையா போவாது. ஃப்ராட் பண்ண குருவுக்கு தெரியாது. நல்லவர் குரு, வல்லவர், நாளும் தெரிந்தவர், ஒழுக்கம் உடையவர், நீதி உடையவர், நேர்மை உடையவர், நாணயம் உடையவர், தர்மம் உடையவர், தர்ம குணம் உடையவர், நீதியரசர், நடுநிலை தவறாதவர், அனைவருக்கும் அறிவுரைகளை போதிக்கக்கூடியவர். குருவோட உணர்வுகள் இப்படித்தான். சுக்கிரனோட உணர்வுகள் என்ன? இன்பம், சுகம், மகிழ்ச்சி, சிரிப்பு, அழகு, ஆடம்பரம், இளமை, சினிமா. சுக்கிரன் இதெல்லாம் சுக்கிரனோட குணம். அழகுபடுத்துவது, வாசனை திரவியங்களில் நாட்டம் உடையவது, இன்பத்தில் நாட்டம் உடையவது, இதெல்லாம் சுக்கிரன். சனியன் ஆயுள், உழைப்பு, எதிர்மறை எண்ணங்கள், மறுத்து பேசுவது, மற்றவர்களை துச்சமாக பேசுவது, எடுத்தறிந்து பேசுவது சனியனோட குணம். மற்றவர்களை எடுத்தறிந்து பேசுவது, பணிவு, கோழைத்தனம், சோம்பேறித்தனம், தாழ்மையான எண்ணங்கள், தாழ்மையான சிந்தனைகள், தாழ்மையான செயல்கள், தள்ளி போடும் குணம். இதெல்லாம் சனியன். இதெல்லாம் சனியனோட குணங்க. கவனிக்கணும். இப்ப அடுத்தது ராகுவோட குணம். கவனிங்க. நயவஞ்சகம், ஃப்ராடு, சீட்டிங்கு, சீட்டிங்கு, மாபெரும் கொள்ளை, ஊழல், சூது, இதெல்லாம் ராகுவோட குணங்க. இதெல்லாம் ராகுவோட குணம். கேது சன்னியாசி, விட்டேத்தி,
விரக்தி, துண்டிக்கப்படுதல், துண்டித்தல், உலக வாழ்வியலோடு ஒட்டவிடாமல் தடை செய்தல், ஒட்ட விடாமல் தடை செய்தல், முற்றும் துறந்தவன், வெறுப்பு, விட்டேத்தியான மனோநிலை, இதெல்லாம் கேது. இதெல்லாம் கேதுவோட குணம். அப்ப இங்க என்ன, அத்தனையும் குணங்களும் உணர்வுகளாகவும் மனித வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. இதுதான் இங்க பிரச்சனை. தலைப்பு பாத்துங்க, மனித உணர்வுகளுக்கும் மனித உணர்ச்சிகளுக்கும் உள்ள பொருத்தம் சரியா, 10 பொருத்தம் சரியா? இதெல்லாம் இந்த கோள்கள் அத்தனையும் இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு உணர்வுகளாகவும் உணர்ச்சிகளாகவும் வெளிப்படுத்துகிறது. இதுதான் உண்மை. இப்போ இங்கே 10 பொருத்தம் எப்படி வந்ததுங்கிறது பிரச்சனை. 10 பொருத்தத்துக்கு வேலையே கிடையாது. 10 பொருத்தம் சொல்லி ஏமாத்திட்டு உங்களை மக்களை முட்டலாக்கி மடையனாக்கி நல்லா ஏமாத்திக்கிட்டு காசு கொடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்கிற ஜோதிடர்களுக்கு சொல்றேன், உணர்வுகளைத்தான் வெளிப்படுத்துகிறது. கோள்கள் வெளிப்படுத்துவது உணர்வுகளே, கோள்கள் வெளிப்படுத்துவது உணர்ச்சிகளே. எப்படி வெளிப்படுத்துகிறது? நட்சத்திரங்கள் மூலமாகவும் பாவகங்கள் மூலமாகவும் பாவாதிபதிகள் மூலமாகவும் கோள்கள் மூலமாகவும் கோள்களின் இணைவுகள் மூலமாகவும் அந்த உணர்வுகளையும் குணங்களையும் வெளிப்படுத்துவது. அதாவது ஆணுக்கோ ஒரு உதாரணம் பார்த்துக்கங்க, ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ உணர்வுகளோடு இந்த ஆணின் உணர்வுகளோடு பெண்ணின் உணர்வுகள் ஒத்து போகுமா ஒத்து போகாதா அப்படின்னு பார்க்கறது தான் சரி. இப்ப திருமண பொருத்தங்கிறதே பொய். இங்கே இது ஆணுன்னு வச்சுக்குவோம், ஒரு உதாரணத்துக்கு பொருத்தம். இங்கே இது பெண்ணுன்னு வச்சுக்குவோம். நல்லா கவனிக்கணும், இது பெண். அப்போ இந்த திருமண பொருத்தத்துல என்ன, இந்த 10 பொருத்தம் அவசியம் இல்லைங்கிறதுக்கு சொல்றேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. உணர்வுகள், ஒரு மனித ஆணின் உணர்வுகள் பெண்ணின் உணர்வுகள், இதுதான் இங்க மெயின். ஆண் இங்க உணர்வுகள், பெண்ணின் உணர்வுகள். இதுதான் உண்மை. கவனிங்க, இதை பார்த்துங்க. இப்போ இங்கே நம்ம எப்படி பொருத்த போறோம் அப்படின்னா, இப்போ துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. கவனிங்க, துலா லக்னம். அப்போ இந்த லக்னத்தின் உணர்வுகள் என்ன? பயணங்களை விரும்புவது, இன்பங்களை விரும்புவது, அழகை விரும்புவது, ஆடம்பரங்களை விரும்புவது, சுகத்தை விரும்புவது, அழகை மிகைப்படுத்தி காட்டுவது, அழகை ரசிப்பது, தன்னுடைய செயல்களால் வாடிக்கையாளர்களை கவருவது. சுக்கிரனோட குணம் இன்பம், சுகம், அழகு, ஆடம்பரம், இத்தனை சுக்கிரனோட குணம். இந்த குணத்துக்கும் இந்த உணர்வுகளுக்கும் ஒத்து போற உணர்வுகள் எது? யார் ஒத்து போவா சுக்கிரனோட? புதன். புதனோட உணர்வு என்ன? நகைச்சுவை, அறிவு, சந்தர்ப்ப சமயோஜித புத்தி, புத்திசாலித்தனம்,
நடுவர், விளையாட்டாளர், கணக்காளர், காமெடி, கோமளித்தனம், தன்னுடைய அறிவை கொண்டு, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டும், தன்னுடைய சந்தர்ப்ப சமயோஜித புத்தியை கொண்டும், தன்னுடைய கணக்கு திறமையை கொண்டும் ஒரு அழகாகவும் யதார்த்தமாகவும் தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அந்த யோகம் பெறக்கூடிய அந்த லக்னம். அதாவது இந்த சுக்கிரனுக்கு யார் நண்பர்? புதன் தான் நண்பர். அப்ப இந்த உணர்வுகளும் இந்த உணர்வுகளோடு ஒத்து போகிறது. இப்படிதான் இதுதான் பொருத்தம். இப்ப இதே ஒரு உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க. சரி, இப்போ கவனிங்க. இப்ப இப்படி போடுவோம். உணர்வுகளோடு ஒத்து போவதுக்கு பேரு தான் பொருத்தம். 10 பொருத்தம் பொய்ங்கிறதுக்கு இதுல இப்ப பாருங்க. இப்ப ஆணுக்கு சொன்னேன் சுக்கிரன், இங்க போய் இந்த பொண்ணோட லக்னம் சூரியனா இருக்குதுன்னு வச்சுங்க, ஒத்து போமா? சூரியன் அடுத்தவர்களை அடக்கி ஆளுபவன், தனக்கு நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பவன், யாருக்கும் கட்டுப்படாதவன், பணிந்து போகும் குணம் சூரியனுக்கு வராது, கட்டளை சொல் உடையவன், தனக்கு கீழ்தான் என்று அடக்கியாலும் குணம் உடையவன். இது சுக்கிரனுக்கு ஒத்து வருமாது? சுக்கிரனோட இயல்புகளுக்கும் சுக்கிரனோட குணத்துக்கும் இந்த லக்னம் ஒத்து வருமா? இந்த இயல்புகளோடு இந்த இயல்புகள் ஒத்து வராது. அதனால் இது பொருத்தம் இல்லை. இந்த உணர்வுகளோடு இந்த உணர்வுகள் ஒத்து வராது, பொருத்தம் இல்லை. உணர்வுகளுக்குத்தான் பொருத்தம், உணர்ச்சிகளுக்குத்தான் பொருத்தம், மனித மனங்களுக்குத்தான் பொருத்தம். 10 பொருத்தம் பொய்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். சரி, அடுத்தது கவனிங்க. இப்போ இது லக்னம். ஒவ்வொன்றா வரேன். இந்த லக்னாதிபதி முன்ன லக்னத்துக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்த ஒவ்வொன்றா பார்க்குறேன். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய, நல்லா கவனிங்க, இவன் எங்க இருக்கிறான்னு பார்க்க. சரி, இப்போ இங்க இருக்கான். சுக்கிரன். சாரி. சரி, இப்போ இங்க இருக்கான் சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிரன் இயல்பு என்ன? இந்த லக்னாதிபதி உயிர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இயல்பு என்ன? அதாவது தான் நினைத்ததை பேசக்கூடியவன். எல்லாம் கவனிக்கணும். கலைகளின் மேல் பிரியமுடையவன் இந்த சுக்கிரனுக்கு. அதே சமயத்தில் நட்புகளை விரும்பக்கூடியவன், புத்திசாலித்தனத்தை விரும்பக்கூடியவன் இந்த சுக்கிரன், திறமையை விரும்பக்கூடியவன், கணக்கு போட்டு தங்களுடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடியவன், அழகும் அறிவும் நிறைந்தவன், அழகும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவன். புதனோட குணங்கள் இந்த சுக்கிரன் இருக்கும். அப்போ இந்த உணர்வுகள், அப்போ இங்க லக்னாதிபதி எங்க இருக்கணும்? இந்த லக்னாதிபதியோட எப்படி இருக்கணும்? அப்ப இந்த லக்னத்துக்கு எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இல்ல இங்க இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒத்து போனோம். இந்த உணர்வுகளோடு இப்ப இங்க சுக்கிரன் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அழகா ஒத்து போவாங்க. இவ்வளவுதான். இதே உணர்வுகளோடு இந்த உணர்வு, நீங்க சுக்கிரன் கவனிங்க, எழுத்து தெரியாது பாருங்க. இன்னொருத்தர கூட எழுதுறேன். இந்த லக்னாதிபதியோட குணமே நீங்க நல்லா கவனிங்க. நட்பும் வந்துருது. சுக்கிரனும் மிதுனத்துல, அதே மிதுனத்துல பெண்ணுக்கு சுக்கிரன். அப்ப என்ன குணம்? நட்பும், 2 பேரும் நண்பர்களாகவும் இருப்பாங்க, உணர்வுகளோடு ஒத்து போறவங்களாகவும் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இந்த உணர்வுகளும் இந்த உணர்வுகளும் ஒன்றாக இருக்கும் பொழுது உணர்வுகளோடு ஒத்து போயிடுவாங்க, உணர்ச்சிகளோடு ஒத்து போயிடுவாங்க, சண்டை சச்சரவு வராது. இதுக்கு பேர் தான் பொருத்தம். இது குணம். இது குணம்.
குணம்தான். குணம்தான் தீர்மானிக்கிறது, உணர்வுகள் தான் தீர்மானிக்கிறது, உணர்ச்சிகள் தான் தீர்மானிக்கிறது. இதை கவனிங்க ஃபர்ஸ்ட். அப்போ இது அடுத்தது சந்திரன் இருப்போம், நாளைக்கு ஒவ்வொன்றை பார்ப்போம். இப்போ சந்திரன் இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரி, உதாரணத்துக்கு இங்க இருக்கான். ஆணுக்கு சரி, எண்ணங்கள் அன்பு, பண்பு, பாசம், நேசம் உடையவன். எண்ணத்தில் அன்பு உடையவன், பண்பு உடையவன், பாசம் உடையவன், நேசம் உடையவன். இது ஆணுக்கு. அன்பால் அனைவரையும் இருக்கக்கூடியவன், அன்பால் அனைவரையும் கவரக்கூடியவன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவன் சந்திரனுக்கு யார் நட்பு? அப்போ சந்திரனோடு ஒத்து போகக்கூடியவன் யார்? சனி ஒத்து போகாது, சுக்கிரன். அப்ப சந்திரனுக்கு சுக்கிரன், சுக்கிரனோட உணர்வுகள் அழகை ரசிப்பது. புதன் பரவாயில்ல, அவ்வளவுதான். புதன் பரவாயில்லை, சந்திரனுக்கு புதன் வந்து பரவாயில்லை. ஆனா சுக்கிரன், செவ்வாய், குரு, குரு அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சுக்கிரன் ஒத்துக்கலாம். அப்போ இந்த சந்திரன் இங்கே இருக்க வேண்டும். அன்பின் உணர்வுகளோடும் அழகின் உணர்வுகளோடும் ஒத்து போகும். இதைத்தான் பொருத்தம். எண்ணங்கள் அன்பான எண்ணங்கள். இங்க அழகு, இளமை, கவர்ச்சி, டம்பம், டாம்பிகம், படோடாபம். அழகை விரும்புவது, ஆடம்பரங்களை விரும்புவது, அழகை ரசிப்பது, இளமையை ரசிப்பது, மேக்கப் பண்ணி பூசிக்கிறது, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, அழகாக செயல்படுவது, சிந்தனையை அழகாக செயல்படுத்துவது. மற்றவர்களை மனசு நோக்கடிக்க மாட்டாங்க, இவங்களும் மற்றவர்களை மனசு நோக்கடிக்க மாட்டாங்க. அப்போ உணர்வுகள், இந்த உணர்வுகளோடு இந்த உணர்வுகள் ஒத்து போகும். இன்பத்தோடு அன்பு ஒத்து போவோம். இதைத்தான் பொருத்தம். ஆணுக்கு சந்திரன் கடகத்தில், பெண்ணுக்கு சந்திரன் ரிஷபத்தில். இதுதாங்க. இந்த உணர்வுகளோடும் இந்த உணர்வுகள் ஒத்து போகிறது, இந்த எண்ணங்களோடு இந்த எண்ணங்கள் ஒத்து போகிறது, இந்த உயிரோடு அந்த உயிர் ஒத்து போகிறது. இதற்கு பெயர் தான் பொருத்தம். ஆனால் நீங்கள் சொல்வது 10 பொருத்தம்ங்கிறது பொய்யே. நீங்க 10 பொருத்தத்தில் அத்தனை பொருத்தமும் பொய். 10 பொருத்தம் என்பது ஜாதகம் இல்லாத காலத்தில் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது அந்நிய இனத்தவரை, சொந்த உறவு சார்ந்த அந்நியர்களை, உறவு இல்லாத முகம் தெரியாத மனிதர்களை ஒன்று சேர்ப்பதற்கு உருவாக்கப்பட்டதே 10 பொருத்தம். இதுதான் உண்மை. ஆனா இந்த 10 பொருத்தத்தான் சரின்னு வச்சுட்டு வாதாடிட்டு இந்த 10 பொருத்தம் பத்தி உட்கார்ந்துருக்கீங்களா, அது பொய்யே. உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் தான் பொருத்தம். இதுதான் உண்மை. இதை சரியாக கையாள வேண்டும்ங்கிறது தான் உண்மை. இதுக்கு தான் இந்த வீடியோ விழிப்புணர்வு. மக்களே முட்டாளாகாதீர்கள், மடையனாகாதீர்கள். இது விழிப்புணர்வு பதிவு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.